வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே படாத பாடுபட்டிருப்பீங்கன்னே சொல்லலாம். காலில் அடிபடுறதுல இருந்து பேச்சினால வில்லங்க ஏற்படுறது வரைக்குமே பல வகையிலும் பிரச்சனை தான். கல்வி விஷயமா இருக்கட்டும், ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தாமதம். திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்பு, பண வரவு கூட ஒரு சரியான அமைப்பா இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது நாம் முதல்ல சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்புல 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நல்ல வாக்கு சாதனையும் படிச்சவங்க. இவங்க பேச்சிலேயே எப்போது ஒரு சாமர்த்தியங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெகுளித்தனமான வெள்ளை மனசு கொண்டவங்கன்னே சொல்லலாம். எப்போதுமே எந்த சூழ்நிலையும் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே நிறைய நல்ல பேரை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. இதே உங்களுக்கு பலவீனம் தான். எளிதாக உங்களை எல்லாருமே ஏமாத்திடவும் செஞ்சிடுவாங்க. அதே மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நீங்க சாமர்த்தியமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், அதுவும் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்படிதான் எல்லா வேலையும் சரியா செஞ்சிடறாங்களோன்னு எல்லாருடைய ஆச்சரிய பார்வைக்கு நீங்க ஆளாகுவீங்க. மனசுல புது புது எண்ணம் உங்களுக்கு இந்த கடலோட அலைகள் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். மனசுல புது புது எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே புது புது சிந்தனையும் வரும். எவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்க சோர்வு அடைய மாட்டீங்க. வீறு கொண்டு எழுந்து வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. அப்படிதான் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க விட்டு கொடுப்பீங்க. உங்க குடும்பத்துக்காக, நண்பருக்காக, சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அது தனக்கே கஷ்டம் நேர்ந்த மாதிரி துயரப்படுவீங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு வகையில் பலவீனம் தான். ஏராளமான நல்ல குணங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்படுவீங்க. ஆரம்ப கட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் வரத்தான் செய்யும். மத்திய வயசுக்கு மேலே உங்கள் வாழ்க்கைங்கிறது அற்புதமாக அமையும். குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் அயராது பாடுபடக்கூடியங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் பாடுபடுவீங்க. மகர ராசி அன்பர்கள் எப்போதும் தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களால் தாங்க முடியாது. தனக்கே வந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இழுத்து போட்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண்ற வரைக்குமே ஓய மாட்டீங்க. இந்த குணத்தாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் முதன்மையானவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும். மகர ராசி அன்பர்கள் என்னதான் நீங்க வாழ்க்கையில பாடுபட்டாலும், பணம் சம்பாதிச்சாலுமே உங்களுக்குன்னு நீங்க எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்க பாருங்க. மகர ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே யாருடைய உதவியுமே தேவைப்படாது. உதவியுமே கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. மகர ராசி அன்பர்கள் எப்போதும் தன் கையே தனக்கு உதவுதான். எல்லாரையுமே நேசிக்க தெரிஞ்ச ஜீவராசிக்குன்னே சொல்லலாம். இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. போய் பேசினா உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உங்களை பத்தி அபாண்டமா சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. இதனால மனசு உடைஞ்சு போயிருவீங்க. மகர ராசி அன்புகள் எப்போதுமே மற்றவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க தெரிஞ்சவங்கன்னே சொல்லலாம். கோபங்கிறது உங்களுக்கு வரும். வந்தாலுமே அது ஒரு சில நொடிகளிலே காணாம போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள, தன்னை அவமதிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டா உங்களுக்கு மனசுல ஒரு பாரங்கிறது வந்துடும். நீங்க மற்றவங்களுக்கு என்னதான் உதவி செஞ்சாலும் கடைசியில நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களால நான் என்ன பலன் அடைஞ்சேன்னு கேட்கறவங்க தான் உங்க வாழ்க்கையில அதிகம். பயம், எதிர்மறை உணர்வுங்கிறது உங்களுக்கு சில நேரங்களில் வந்துடுது. இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. உறவுக்கு நீங்க என்னதான் மதிப்பு கொடுத்தாலும் கடைசியில உறவுகளால உங்களுக்கு எப்போதும் பிரச்சனை தான். அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டு இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே மாறப்போகிறது இல்லை. வரக்கூடிய பிரச்சனையை எளிதாக கடந்து வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால அதை சமாளிச்சு வெளிவர முடியும். மகர ராசி அன்புகள் அந்த நீதி தேவனுடைய ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க. எல்லா வகையிலும் நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறதால உங்க வாழ்க்கையில எப்போது வெற்றி தான். உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்க, உங்களை துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு கர்மங்கிறது வேலை செய்யும். அதனால அவங்கள பத்தின சிந்தனையை விட்டுட்டு உங்க வாழ்க்கையான தடத்தை நீங்க பயணம் செய்யறது நல்லது. நிறைய இறை நம்பிக்கை உடையவங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். நிறைய ஆண்டுகள் வாழணுங்கிற ஆசையில உங்க மனசுல இருக்காது. இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்களுக்கு எப்போது வெற்றிங்கிறது கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு சிறந்த துணைன்னு சொல்லலாம். மகர ராசி அன்புகள் துணையா கிடைச்சிட்டாவே பாக்கியசாலிகள் வேற யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். நேர்மையானவங்களும் கூட, ஒரு நம்பிக்கையானவங்களும் கூட. ஆனா உங்களுக்கு காதல் விஷயங்கள் தான் ஏமாற்றங்கிறது நிறைஞ்சிருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப உங்களுக்கு உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை துணையை அமைவாங்க.
அதே மாதிரி மகர ராசி அன்புகள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பயம், எதிர்மறை சிந்தனை எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்காக நீங்கள் எப்போதும் கடைசி காலம் வரைக்குமே சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்க பாருங்க. இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் மகர ராசி அன்புகள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்புகளுக்கு தொடக்கத்திலேயே இந்த மாசத்துல குருவும் செவ்வாயும் அணிஞ்சிருக்கிறாங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் எடுத்துட்டு வர பாருங்க. இயல்பாவே நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான். இந்த காலத்துல இதுல ஏதாவது ஒரு இடர்பாடுங்கிறது தன்னால ஏற்பட செய்யலாம். இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க. கூடவே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வாங்க. கொஞ்சம் கோவப்படுறத குறைச்சிட்டு வாங்க. இரவு நேரங்களில் சரியாக தூங்குறதும் அவசியமாக. நீங்கள் சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்றதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. வாகனத்தில் போகும்போதும் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி மகர ராசி அன்புகளுக்கு தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்றம்தான். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இறுதியில் உங்களுக்கு எல்லாமே கைகூடி தான் வரும். சுப விரை செலவுகள் கூடவே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து வர்றது நல்லது. அதே மாதிரி அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் செலவு செய்ய பாருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வீடு வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், கல்யாண முயற்சி, இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தோடு செயல்பட்டு இருக்கிறீங்க, அது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. கடமையில சரிவர செஞ்சுட்டு வர பாருங்க. கொஞ்சம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க. இயல்பாகவே நீங்கள் சரியான உழைப்பாளிகள்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு சோம்பேறித்தனங்கிறது உங்கள் மனசில் குடிக்கொண்டு இருக்கு, அது எல்லாமே நீக்கிடுங்க. இனி வரக்கூடிய காலங்கிறது அனுகூலமான பலனை தான் கிடைக்க போகுது. சகோதர வகையில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பாக பிரிவினை மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே இப்போ சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆரோக்கிய விஷயங்களில் இருந்து வந்த தொல்லை எல்லாமே நீங்க போகுது. அதே நேரத்தில் புதன் உங்கள் ராசியில் பாக்கியாதிபதியாக விளங்குறதால ஒரு சில நேரங்களில் மனசில் தேவையில்லாத குழப்பங்கிறது வரத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நீங்கள் யோகா செய்யறது, தியானம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுறதும் ஆன்மீக விஷயங்களில் மனசை ஈடுபடுத்துறதும் நல்லது. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனி பகவான மாதிரி கொடுக்குறவங்க இல்லை, கெடுக்கிறவங்களும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டுட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான். தொழில் வியாபாரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கும். வர வேண்டிய பாக்கி எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சொன்ன ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதால கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சக பணியாளர்களோட கொஞ்சம் வீணான பேச்சுக்களை எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் விருந்தினர் வருகைங்கிறது திடீர்னு செலவு உண்டாக்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தினரோட வெளியிடங்களுக்கு போக வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை கொஞ்சம் இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்க. பழைய விஷயங்களை இந்த காலத்தில் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கிறதும் அதை பற்றின பேச்சுக்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. தம்பதிகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த கால சிறப்பு. ஆயுதம், நெருப்பு, இந்த மாதிரி விஷயத்தை கையாளுறப்ப கொஞ்சம் வாகனத்தில் போகும்போதும் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இனி வரக்கூடிய காலமும் சிறப்பு. இந்த 2 வாரங்களுமே சிறப்பு தான். நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு மற்றவங்க பிரச்சனையில் இந்த காலத்தில் தலையிடாமல் இருந்துட்டு வாங்க. ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. குடும்பத்தில் நீ அடுத்தடுத்து சுபகாரியம், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள், இது எல்லாமே நடக்க இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்க. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும். பிள்ளைகளை அவங்களுடைய போக்களை விட்டு பழக பாருங்க. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரக்கூடிய காலம் சிறப்பு. இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு மனை அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே தடைப்பட்ட காரியத்தில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கி இனி நல்லபடியாக முடியும். பணவரவும் திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க. முக்கிய பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. சந்தோஷமான செய்தியும் தொடர்ந்து கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே உற்சாகமாக தான் இருந்துட்டு வரீங்க. சில குழப்பங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீக்கினீங்களாவே இனி வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பு தான். மனசில் ஒரு நிம்மதி ஏற்படுத்த பாருங்க. அரசாங்க வழியில இனி நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கும். பல வகையிலும் ஆடம்பர செலவு கொஞ்சம் கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள பாருங்க. துர்க்கையம்மன் வழிபாட்டை மகர ராசி அன்புகள் இந்த 2 வாரங்களுக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். மேலும் இந்த 2 வாரங்களுக்கு மட்டும் இல்லை, பாதசனி காலம் முடிகிற வரைக்குமே சனிக்கிழமை தோறுமே நீங்கள் நவகிரக சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. எல் சாதம் செஞ்சு நெய்வேத்தியமாக செஞ்சு வழிபடுறது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும்.
உங்களால் முடிஞ்சதை யாசவர்களுக்கு உணவளிச்சுட்டு வாங்க. தினமுமே காலை நேரத்தில் காகங்களுக்கு மற்ற பறவைகளுக்கு உணவளிச்சுட்டு வர்றது சிறப்பு. முடிஞ்சா சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது மேலுமே சிறப்பு. சனிக்கிழமை நாட்களில் அடர் நீல நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு வாங்க. சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசைங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.